இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். அதை பிகினர்ஸ்க்காகன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம லெமன் சாதம் செய்யும்போது எல்லாமே தாளிக்கிற பொருட்கள் தாளிச்சிட்டோம். இப்போ சூட்டோட நிறைய பேர் எலுமிச்சம்பழ சாறை விடுவீங்க. அப்படி விடக்கூடாது. கால்சியம் சத்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. சாதத்தை போட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழ சாறும் இதுக்குள்ளே உப்பையும் கலந்து வச்சுருக்கிறத நம்ம அப்படியே பச்சையாக அதில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் நம்ம போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது. அந்த சாதத்தோட ஜூட்டில் தான் இது வேதிவினை புரியாமல் இருக்கும். அந்தந்த சத்து மஞ்சத்தூளில் இருக்கிற சத்தும் அப்படியே கிடைக்கும், லெமனில் இருக்க சத்தும் அப்படியே கிடைக்கும். இது புதுசாக சயின்ஸ் படி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை. கண்டிப்பாக எங்களோட திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இது போல் தான் லெமன் சாதம் செய்வோம். கால்சியம் கிடைக்கும். அடுத்தது இந்த மணலை பற்றி, வீடு கட்டுற மணலில் நீங்கள் இதில் வேர்க்கடலையை போட்டு கொஞ்சமாக ஒரு இரும்பு வடை சட்டியில் ஒரு கைப்பிடி மணலை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கடலையை போட்டு வறுத்து அந்த இரும்பு வடி தட்டு இருக்குல்லையா, அதில் சலித்து எடுத்துருங்க. திரும்ப திரும்ப அந்த மணலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் பிஸ்கெட்டு கேக் செய்கிறவங்கெல்லாம் குக்கரில் இதை கீழே மணலை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த கேக் தட்டுகளை வைக்கும்போது பாத்திரத்தில் வச்சோன்னா அந்த பாத்திரத்தினுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபுட்டில் இறங்கும். அதனால் கண்டிப்பாக மணல் சேர்த்து பிஸ்கெட் செய்கிறவங்க செய்து பாருங்கள். கமெண்ட்லேயே நீங்கள் எனக்கு குட் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது இந்த எள்ளுங்கிறது இதுக்குள்ளே, அதாவது நம்மளோட அஸ்ட்ராலஜியுமே வருது. எள்ளில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. சவள குழந்தைகள் எல்லாமே நல்ல புஷ்டி ஆகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது. அதே போல் சனியினுடைய காரகத்துவம் கொண்டது. டே டு டே கர்மாவை சனி பகவான் தான் தர்றாரு. இந்த எள்ளை நாம் எப்பயுமே வீடுகளில் வச்சுருக்கணும். இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு, இது பாருங்கள் விலை எனக்கே இது என்னன்னு சொல்ல தெரில. நான் அதில் எழுதி விட்றேன் இன்னொரு தடவை நான் பாக்கெட்டை பார்த்துட்டு. இது எல்லாமே 50 கிராம் பாக்கெட்டு. உங்களுக்கு இந்த பிராண்டுன்னு இல்லை, எந்த பிராண்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மளிகை கடையில் அவைலபிளாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிங்க. இதை கழுவி களைஞ்சிடணும். எள்ளை நல்லா கழுவிட்டு அப்புறமா ஒரு டவலில் போட்டு உணத்தெல்லாம் உணர்த்திட்டிங்கன்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்தில் காஞ்சி வந்துடும். அதை நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கும்போது எள்ளில் எண்ணற்ற பதார்த்தங்கள் செய்யலாம். எள்ளை கடையில் வாங்கி அப்படியே நீங்கள் செய்யாதீங்க. கண்டிப்பாக எள்ளுக்கான ஒரு நாற்றம் இருக்கும். அதாவது மனம், அது தேவையில்லாத மனமாக இருக்கும். அதை இது போல் கழுவி களைஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வடியை விட்டுட்டிங்கன்னா அப்படியே தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிரும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அது எது போல் வடிதட்டு இருக்குது, அது போல் உங்களுக்கு எதாக இருக்கோ. எள்ளை உதறக்கூடாது. கைகளில் அப்படியே தண்ணியை போட்டு அதில் நனைச்சி எடுக்கணும் விரல்களை. எப்பயுமே எள்ளை இப்படி உதறக்கூடாது. ஒரு கையில் ஒட்டியிருந்ததுன்னா இன்னொரு கையால் தட்டி விடலாம். சனிக்கிழமெல்லாம் எள்ளோதரை எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடும்போது 7.5 சனி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக எல்லாருமே சனிக்கிழமை எள்ளு சாதம் செய்து சாப்பிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வடிஞ்ச உடனே நிழல் உணத்தெல்லாம் இது போல் நீங்கள் அப்படி கொட்டி நல்லா அப்படியே கைகளால் பரத்தி விட்டுட்டிங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரத்தில் காஞ்சி வந்துடும். வேணால் வெயிலில் எண்ணெய் விற்றுங்கிறதுனால வெயிலில் காய வைக்கக்கூடாது. சும்மா ஒரு அரை மணி நேரம் வேணால் நீங்கள் வெயிலில் வச்சு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிங்க. 6 மாதம் நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸு, கண் திருஷ்டிக்கு கப் சாம்பிராணி எடுத்து இதில் வெண்கடுகை போட்டு அமாவாசை ஒரு நாள் சூரியன் மறைஞ்ச உடனே சாயந்தர பொழுதில் உங்களோட வீடு இடுக்கு எல்லா இடத்துலையும் சுவாமி திரையை நீங்கள் மூடிடுங்க. சுவாமிக்கு நம்ம போடுறதில்லை, ஏன்னா இது ராகுவனுடைய காரகத்துவம். அதனால் எல்லா இடங்கள்லையும் காமிங்க. எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் நீக்கி வைங்க. எல்லா கெட்ட சக்தியும் வெளியேறதை கண் கூட பார்க்க முடியும். இது நான் ஏற்கனவேவும் இதை போட்டிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப டிப்ஸுகளில் நான் இதை சேர்த்துக்கிட்டே வர்றேன். அந்த அளவுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் வெளியே போகும். இதை மாதம் ஒரு முறை போட்டால் போதும். நீங்கள் பதட்டமே படாமல் 30 நாளாக ஓட்டிக்கலாம்.
அது திருஷ்டி பட்டிருக்கோம், இது திருஷ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே நினைக்க வேண்டாம். ஒரு நாள் மட்டும் வெண்கடுகு தூபம் போடுங்க. அடுத்தது பூண்டு வாங்கும்போது இது மாதிரி நீங்கள் அதாவது குண்டு குண்டாக வாங்கினீங்கன்னா பிரித்து போட்டுருங்க. நான்லாம் முக்கால்வாசி அந்த பிரித்த பூண்டுகளே வாங்கிடுவேன். அப்போ என்னென்னா ஒரு இதழ் மட்டும் இருந்ததுன்னா அதில் எல்லா பக்கமும் நல்லா காற்று போய் அது வந்து கெட்டு போக விடாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்ததுன்னா காற்று உள்ளே போகாமல் கெட்டு போடுது. அதுதான் காரணம். இந்த பூண்டை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அது அவங்கவங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி. அல்சர் இருக்கிறவங்க பாலில் ஒரு 10 பூண்டு போட்டு இரவு பொழுதில் கொதிக்க வச்சு நீங்கள் அது போல் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கெட்ட கொழுப்பு கரையக்கூடியது. அல்சர் இல்லாதவங்க எதில் வேணாலும், அதாவது நீங்கள் ஒரு இஞ்சி பூண்டு விழுதா அது போல் சேர்த்துக்கலாம். பொரியல்லாம் சும்மா நீங்கள் 4-5 குடும்பத்தார்களை பொறுத்து 4-5 அப்படியே போட்டு விட்டுறலாம். ஹை ப்ரெஷர் குறையுது, ஹார்ட் பிரச்சனைகள் குறையுது, இருமல் தொடர்ந்து வறட்டு இருமல் வர்றவங்களுக்கு பாலில் ஒரு 5 இந்த பூண்டு பற்களை போட்டு இரவு பொழுதில் அதை கொதிக்க வச்சு பாலும் பூண்டுமா நீங்கள் குடிக்கும்போது அந்த வறட்டு இருமல் நிற்கும். கொஞ்சம் உடம்பு எடை கூட இருக்கிறவங்க இதை அவ்வப்போது உங்களுக்கு அல்சராக அதுக்கு தகுந்தது போல் பொரியலெல்லாம் போட்டு அது வெந்து வரும் பொழுது அதனுடைய காட்டம் போயிடும். பூண்டை பச்சையாக மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. அது வந்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அல்சர் கம்ப்ளைண்ட் வருது. ஒன்று பூண்டை நல்லா வதக்கி அதுவும் தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சிருங்க. இல்லை பொரியலில் போட்டிங்கன்னா வெந்து வந்து கிடைக்கும். இல்லைன்னா பாலில் வேக வச்சு சாப்பிட்றது. ஒவ்வொரு மனுஷனும் பூண்டை சாப்பிடும் பொழுது நமக்கு எண்ணற்ற உடல் நோய்கள் விலகும். நாம் துணி துவைச்சி எடுக்கிறதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் பகலில் சூரியன் உதிச்சிருக்கும் பொழுது நீங்கள் துணிகளை துவைச்சி காய போட்டுடணும். இல்லை உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க சாயந்தர பொழுதில் தான் போடணும் அப்படின்னா அந்த சந்தியா நேரம்னு சொல்லக்கூடிய இரவும் பகலும் இல்லாத அந்த மாலை அந்தி நேரத்தில் நீங்கள் துவைக்கக்கூடாது. 7 மணிக்கு மேலே அந்த இரவு பொழுதில் துவைக்கலாம். துவைச்சிங்கன்னா அதை எடுத்து பக்கெட்டில் வச்சோன்னே உடனே கொண்டு போய் நீங்கள் காய போட்டுடணும். இந்த துணியை எடுத்து மிஷின்லேருந்து எடுத்து பக்கெட்டில் வச்சு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கிறது, இல்லை இன்னொரு லோடு ரெடியாகி வரட்டும்ன்ட்டு ஈரத் துணிகளை நாம் வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது சனியினுடைய காரகத்துவம். அது ஈஸியாக அந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் உள்ளே வைப்ரேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடுகளில் இருக்கிறத உங்களால் உணர முடியும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது. போல் ஒரு அவசரமாக பாத்ரூமில் நினச்சி வச்சிங்கன்னாலுமே மற்ற வேலைகளை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை அலசிக்கலாம் காய போட்டுக்கலாம் அப்படின்னு பாத்ரூமில் தொங்க விட்டே வச்சுருக்காதீங்க. அது தண்ணியில் நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியணும். இதை உடனடியாக காய போட எப்போ நேரமோ அந்த நேரத்தில் நினச்சா போதும். 1-2 டிப்ஸு உங்களுக்கு உபயோகமாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.